நீங்க வந்து ஒரு லேப்டாப் வச்சிருக்கீங்க, அந்த லேப்டாப்ல பாத்தீங்கன்னா இந்த யூஎஸ்பி போர்ட் இருக்கும். இந்த யூஎஸ்பி போர்ட் வந்து ஒரே கலரா இல்லாம சில சமயம் வந்து வேற வேற கலர்ல கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த லேப்டாப் பாத்தீங்கன்னா இது வந்து அம்மா லேப்டாப், அதாவது எடப்பாடி வந்து சிஎம் இருக்கும்போது வாங்கின லேப்டாப். ஸோ நல்லாவே இருக்குது. இது வரைக்கும் ஒரு சர்வீஸ் கூட நான் கொடுத்தது இல்லை. இப்போ அது மேட்டர் கிடையாது. அதுல இருக்க இந்த யூஎஸ்பி போர்ட் வந்து ஏன் டிஃபரெண்டான கலர் இருக்கு, ஒன்னு பிளாக் இன்னொன்னு ப்ளூ கலர்ல இருக்கு, ஏன் ரெண்டுமே ஒரே கலர்ல கொடுத்துருக்காங்க, எதுக்காக ரெண்டு கலர்ல வித்தியாசமா கொடுத்துருக்கணும்? ஸோ இது வந்து ஒரு அட்ராக்ஷனுக்காகவோ இல்ல ஒரு ஸ்டைலான ஒரு லுக் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. இதுல ஒரு சீக்ரெட் ஒண்ணு இருக்குது. அந்த என்ன சீக்ரெட் அப்படின்றத இந்த வீடியோல நான் தெளிவா சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் போட்டு பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட், இந்த பிளாக் கலர் யூஎஸ்பி போர்ட் வந்து அதாவது யூஎஸ்பி 2.0 இது வந்து கொஞ்சம் பழைய மாடல் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் அதாவது டேட்டா அந்த ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 480 MB இந்த மாதிரி ஒரு ஸ்பீடு தான் இருக்கும். இதுல வந்து ஸ்பீடு வந்து கம்மியா இருக்கும். இது எதுக்காக அதிகமா பயன்படுது, இல்ல இந்த போர்ட்ல வந்து எதை வந்து கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கீபோர்டு, அப்புறம் மவுஸ், பிரிண்டர், இந்த மாதிரி விஷயங்களை இதுல வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம சாதாரண போன் வந்து சார்ஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறப்போ இந்த போர்ட்டை யூஸ் பண்ணி நீங்க வந்து சார்ஜ் பண்றதோ இல்ல மற்ற டிவைஸ்ல கனெக்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஏதாச்சும் ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அதனுடைய ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியா. இது நீங்க ப்ளூ கலர் இந்த யூஎஸ்பி போர்ட் பாத்தீங்களா, இது வந்து 3.0 இல்லைன்னா 3.1 ஜெனரேஷன் 1 அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுல வந்து நீங்க டேட்டா வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுற ஸ்பீடு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதை விட ஒரு 10 மடங்கு 5 மடங்கு ஃபாஸ்டா இருக்கும். ஒரு 2GB 3GB வரைக்கும் இதனுடைய டேட்டா ஸ்பீடு வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதனால இந்த நீ ஏதாவது வந்து இந்த ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ப்ளூ கலர்ல இருக்கிற இந்த யூஎஸ்பி போர்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுல வந்து கனெக்ட் பண்ற டிவைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பென் டிரைவ், ஹார்ட் டிஸ்க், இல்ல போன்ல இருந்து நம்ம டேட்டா வந்து ஃபைல் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த ப்ளூ கலர் வந்து நீங்க சூஸ். இந்த யூஎஸ்பி போர்ட்ல வேற என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒயிட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டீல் ப்ளூ அதாவது இளம் நீலம் சொல்லுவாங்க, பச்சை கலரா இல்ல ப்ளூ கலரா தெரியாத மாதிரி ஒரு மிக்சிங் கலர்ல இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி கலர்ஸ்ல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லோ கலர்ல இருக்கும். இந்த ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேறுபாடு இருக்கு. இப்ப நீங்க ஒயிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து உங்க டேட்டா அந்த ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் பாத்தீங்கன்னா ஒரு 12 MB தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த இளம் நீலம் டீல் ப்ளூ இந்த கலர் வந்து 3.1 இதுல வந்து டேட்டா ஸ்பீட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதாவது ப்ளூ கலரோட இந்த கலர்ல வந்து டேட்டாவோட ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாவே இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு, இது வந்து யூஎஸ்பி வந்து 3.2 இதனுடைய ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு பாத்தீங்கன்னா முன்ன பார்த்ததை விட, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த இளம் நீலம் சொன்னேன்ல அதை விட இதனுடைய டேட்டா ஸ்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். இதுல வந்து நம்ம எந்த மாதிரி டிவைஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த கேமிங் சாதனங்கள், கேமிங் டூல்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள் பெரிய பெரிய ஃபைல் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இந்த மாதிரி ரெட் இல்லைன்னா ஆரஞ்சு கலர்ல இருக்கிற போர்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா எல்லோ, இந்த எல்லோ கலர் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இந்த எல்லோ கலர் வந்து 2.0 இல்லைன்னா 3.0 கூட இந்த எல்லோ கலர் வரும். இது வந்து எப்போதுமே வந்து ஆன்ல இருக்கும். அதாவது சிஸ்டத்தை நீங்க ஆஃப் பண்ணாலுமே இதுல வந்து பவர் சப்ளை வந்துகிட்டே இருக்கும். அதாவது நீங்க போனுக்கு வந்து சார்ஜ் பண்ணணும் இல்ல ஹெட்போனு இல்லைன்னா ஏர்பட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்க சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கிறப்போ நீங்க சிஸ்டத்தை வந்து ஆன் பண்ணணும் அவசியம் இல்லை. ஆஃப் மோட்ல இருக்கும் போதே இதை நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா இங்க வந்து சார்ஜ் ஆகும். இது வந்து எப்போதுமே பவர் வந்து இதுல வந்து கண்டினியூஸா வந்துகிட்டு இருக்கும். அதுக்கு தான் இந்த எல்லோ போர்ட் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம இப்ப இந்த யூஎஸ்பி போர்ட்ல இந்த கலர்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சிருக்கீங்க. இந்த விஷயம் இப்பதான் எனக்கு தெரிய வருது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ மட்டும் லைக் பண்ணி போட்டுருங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ஃபர்மேஷனோட மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்றேன்.